வணக்கம் மக்களே, நான் தான் மித்தோன். ஸோ வெல்கம் டு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். எனக்கு டே 1. ஸோ காலைல ஏற்ற உடனே குளித்து பால் தேய்ச்சி எல்லாம் கிளம்பிட்டு முடியெல்லாம் வாரிட்டு ஒரு 2 hours காட் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு போனேன். ஸோ நடைமுறை மேற்கொண்டு ஒரு 2 hours காட் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வழியில் பத்திரனை மட்டும் இப்படி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட்பாலோட போடுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூப்பிட்டு சாப்பிட்டுனாங்க. ஸோ 2 தோசை எடுத்துகிட்டு சட்னியோட சாப்பிட்டுட்டு ஃபுட்பாலோட போனால் எவனோட தர்பூஸ் தான் இருந்துச்சு. ஸோ விளையாண்டு கொஞ்ச நேரத்துலேயே பால் பாஞ்சா. ஸோ விளையாண்டு இல்லை வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். அப்படியே பார்த்து தூங்கலான்னு பார்த்தா மிதுன் இங்கே வா அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா. இந்த கோதுமையெல்லாம் வந்துட்டு வெயிலில் காயப்பட சொன்னாங்க. ஸோ பட்டுன்னு போயிட்டு அதை காய போட்டு தண்ணி ஊற்ற சொன்னாங்க செடிக்கெல்லாம். ஸோ ஒரு செடியாக பார்த்து தண்ணி ஊற்றி இந்த பூ அழகாக்குல கஷ்டப்பட்டு ஒரு செடிக்காக தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு வேர்வை சிந்த ஊற்றிட்டு கீழே வந்து படுத்துங்களான்னு பார்த்தா மிதுன் சாப்பிடுவா. சாப்பிட்ட முட்டை குழம்பு வித் இது என்ன காயின்னு தெரில. ஸோ அந்த முட்டையை எடுத்து விஜயநாட் இமோட்டை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு இப்போ காய போட்ட தானியத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சன் பக்கம் போய் பால் காய்ச்சி டீ போட்டு அந்த டீ எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு அப்புறம் நான் வந்து நாளைக்கான எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படி படிப்பேன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் பார்த்தா நான் எப்போவுமே படிப்பேன். அப்புறம் வந்துட்டு ராத்திரிக்கு எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. 2 தோசை சாப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன்.